ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு வந்து என் வின்டர்ஸ் அண்ட் வேக்ஸ் த விண்ட் இன் ஸ்ப்ரிங் ஹில் ஸ்ட்ரீமோட எபிசோட் 14 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த எபிசோடோட லிங்க்கை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடை பார்க்க வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் என்ன நடக்கும்னா வந்து நம்ம ஜெயிலின் வந்து அவங்களோட பொண்ணை வந்து நம்ம ஹாயு கிட்ட வந்து விட்டுட்டு போகிறதுக்காக வந்திருப்பாங்க. அதுக்காக தான் வந்து ஹாயுவோட வீட்டில் வந்து காலிங் பெல்லை வந்து அடிப்பாங்க. உடனே வந்து ஹாயு வந்து ஓப்பன் பண்ணுவான். அவங்களோட பொண்ணை வந்து ஹாயு கிட்டேயும் லூ கிட்டேயும் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. லூ வந்து ஒரு ஷூட்டிங்காக வெளியில் போக வேண்டியது இருக்கிறதுனால வந்து ஜெயிலின் வந்து லூவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹாயு தான் வந்து அந்த பொண்ணெல்லாம் வந்து பார்த்துக்க போகிறான். நம்ம ஹாயு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இந்த பிரதர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு வந்து நீ நடந்துக்கோ சரியா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா வந்து நீங்கள் வந்து என்னோட அம்மாவை அக்கான்னு கூப்பிடுறீங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி என்னை வந்து என்னோட பிரதர் ஆவீங்க, எனக்கு வந்து அவங்க அம்மா, அப்போ வந்து நீங்கள் அங்கிள் தானேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து நம்ம சிஸ்டர் ஜெயலின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லூவை கூட்டிகிட்டு ஒரு டேரக்டரை பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஜெயலின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து உன்னோட ஆக்டர் கரியர் வந்து நிறைய நாள் இருக்குன்னா வந்து உன்னோட போர்ட்ஃபோலியோ, அதாவது உன்னோட ரெஸ்யூம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால வந்து நான் ஒரு டேரக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், அவரோட படத்தில் வந்து நீ அடுத்து நடி அப்படின்னு நம்ம ஜெயலின் வந்து சொல்கிறாங்க லூ கிட்ட. லூ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க வந்து ஒரு வித்தியாசமான வந்து ஸ்டோரி எடுக்க போகிறாங்க. அதனால வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு நம்ம லூ வந்து வந்துகிட்டு இருப்பான் காரில். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜெயலின் வந்து அந்த டேரக்டர் கிட்ட வந்து நம்ம லூவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கிறான். அப்போ தான் வந்து அங்கே டேரக்டர் லீயும் இருக்காங்க. டேரக்டர் லீ கிட்ட வந்து ஷிங்லாங்க்கு வந்து ஒரு ஃபேமிலி இஷ்யூ, அதனால் அவனால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த புது டேரக்டரோட நம்பரை வந்து வீசாட்டில் ஆட் பண்ணிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஹாயுவும் ஜெயலினோட பொண்ணு வந்து வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஹாயு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து வீடியோ கேம்ஸில் பொண்ணுங்க விளையாடுற கேமா, நீ வந்து வீட்டில் இருக்கிற கேம்ஸ் தானே விளையாடுவேன்னு நான் நினச்சேன், நீ எப்படி இவ்வளோ திறமைசாலியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்போ தான் அந்த பொண்ணு வந்து நீ வந்து பொறுப்பே இல்லாமல் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹாயுவை பார்த்து சொல்லுது. அப்புறம் வந்து ஹாயுவோட ஃபோன் எடுத்துகிட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ண போகுது. அப்போ தான் ஹாயு வந்து ஃபோனை பிடிங்கி என்ன பண்ணுறேன்னு கேட்டதுக்கு நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுது. ஃபுட்டெல்லாம் வந்து வெளியில் ஆர்டர் பண்ணக்கூடாது, நானே சமைச்சு தரேன், அதை வந்து நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு வந்து சந்தோஷத்தில் வந்து படுத்துட்ருக்கு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜெயலின் வந்து ஷிங்லாங்கை பார்க்க போகிறாங்க. ஏன்னா வந்து ஷிங்லாங் வந்து அவனோட தம்பி இறந்த மன வருத்தத்தில் இருக்கிறதுனால வந்து அவங்கள பார்க்க போகிறாங்க. அப்போ லூ, காவோ இவங்களும் வந்து சேர்ந்து ஷிங்லாங் வந்து பார்க்க போகிறாங்க. காவோ வந்து ஷிங்லாங்கோட வீட்டுக்கு வந்தோடனே வந்து ஷிங்லாங் வந்து கட்டி பிடிக்கிறான். அதுக்கப்புறம் ஷிங்லாங் வந்து இவங்களாம் வந்தவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுன்றதுக்காக வந்து அவன் ஏதோ வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிட்ருக்கான். வச்சதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஜெயலின் வந்து எல்லாம் முடிஞ்சிச்சா, எல்லா ஃபியூனரலும் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு வந்து ஷிங்லாங் ஆமான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே வந்து நம்ம காவோக்கு வந்து ஆல்ரெடி வந்து கஷ்டமாயிடுச்சு. அதனால வந்து லூ கிட்ட வந்து அழுதுட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம ஜெயலின் என்ன கேட்குறாங்கன்னா அவனோட பாடி கூட கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மவுண்டனில் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இது பேசி முடிச்சுட்டு ஜெயலின் வந்து அவங்களோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அப்போ தான் வந்து அந்த ஜின்னுன்னு ஒரு டேரக்டர் வந்து நம்ம லூவை வந்து போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பான்ல, அவன் வந்து வந்திருக்கான். அவனுக்கு என்னென்னா வந்து நம்ம ஜெயலின் பண்ணுற புது ப்ராஜெக்ட், அதாவது புது ட்ராமா வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை. அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்பான். அப்போ தான் வந்து ஜெயலின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து லூவே வந்து வேணான்னு சொல்லிட்டான், அதனால நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கை கொடுத்துக்கிறாங்க. பார்க்க நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து பின்னாடி வந்து பெருசாக வந்து அந்த ஜின் பண்ணுவான். இந்த பக்கம் லூ வந்து நான் திருப்பி வந்து இந்த கம்பெனிக்கு பிரச்சனை பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலின்கிட்ட கேட்டதுக்கு ஜெயலின் என்ன சொல்கிறான்னா, இல்லை அந்த ஜின்னுன்ற டேரக்டர் வந்து சரியில்லை, அவரோட பேக்ரவுண்டும் சரியில்லை, என்னால் கூட தேடி கண்டுபிடிக்க முடியல, அதனால் பிரச்சனை இருக்கவங்கள வந்து அனுப்புறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜெயலின் எப்பயும் போல் வந்து ஆஃபீஸில் வந்து சிகரெட் பிடிச்சிட்ருக்காங்க. அப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் எடுத்திருக்க புது ட்ராமாவில் வந்து ஒரு ஆக்டர் வந்து ஃபாதர் மாதிரியான ஆள் மாதிரி வேணும், அப்படி யாருமே நம்ம கம்பெனியில் ஆக்டர் இல்லை, இன்னொருத்தன் வந்து ரொம்ப யங்கராக வேணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஜெயலினுக்கு வந்து ஃபுல்லாக அந்த பிரச்சனை நினைப்பாகவே இருந்ததுனால நம்ம லூ கிட்ட போய் நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, நீ வந்து ஹாயு கிட்ட இருக்கிறத வந்து யாருக்கும் தெரிகிற மாதிரி வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து லூவும் இல்லை ஹாயு வந்து இன்னொரு ட்ராமா நடிக்க போகிறதுனால நாங்கள் கொஞ்ச நாள் பிரிஞ்சு தான் இருப்போம், அதனால எந்த ரூமர்ஸும் வந்து கிளம்பாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலின்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலின் சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து நம்ம லூ என்ன சொல்லுவான்னா வந்து நான் எப்பயுமே ஃப்ரீயாக தான் இருப்பேன், அதனால உங்கள் பொண்ணை பார்த்துக்கணுன்னா என்னோடய வீட்டுக்கு வந்து அனுப்பி வைங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூ வந்து ஜெயலின்கிட்ட சொல்லுவாங்க. ஜெயலினும் ஓகேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் வந்து திருப்பியும் வந்து ஜெயலினோட பொண்ணை வந்து இங்கே விட்டுட்டு போகிறதுக்காக வருவாங்க.
விட்டுட்டு அவங்களும் வந்து வேலைக்காக போகிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஹாயு என்னையும் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம லூ வந்து கிஸ் பண்ணிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் டக்குன்னு ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இங்கே இந்த பொண்ணு வந்து நல்லா ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருக்கு. அப்போ தான் வந்து அந்த பொண்ணு என்ன கேட்குதுன்னா, இப்போ ஹாயும் இல்லை அப்போ யார் சமைப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, நம்ம சமைக்க வேணாம் ஆர்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு வந்து ஆர்டரில் வர ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. நீ நல்லா வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு லூவும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹாயு வந்து லூக்கு கால் பண்ணதுனால கால் அட்டன் பண்ண போயிட்டான். அப்போ தான் வந்து என்ன தெரியுதுன்னா வந்து ஹாயுக்கு வந்து அவன் நடிக்க போகிற இதில் வந்து இன்டிமேட் சீனே இல்லைன்றதுக்காக தான் வந்து அந்த ட்ராமா அவன் சூஸ் பண்ணியிருப்பான். ஆனால் இன்டிமேட் சீனை வந்து உள்ளே விடுறாங்க. யார் இதெல்லாம் பண்ணுறதுன்னா இந்த ஜின்னுன்னு ஒரு டேரக்டர்னால அவன் தான் வந்து நம்ம ஹாயுவையும் லூவையும் பிரிக்கிறதுக்காக ஹாயுவோட ட்ராமாவில் வந்து இன்டிமேட் சீன்ஸ்லாம் வந்து அதாவது கிஸ்ஸிங் சீன்ஸ்லாம் அதிகமாக இருக்க மாதிரி வந்து செட் பண்ணுறாரு. நம்ம லூக்கு டவுட் வந்துச்சு. டவுட் வந்ததுனால என்ன பண்ணுறான்னா வந்து ஜின்னுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறான். என்ன மெசேஜ் பண்ணுறான்னா நான் அவங்கள மீட் பண்ண வாங்க போகலான்னு சொல்கிறான். உடனே இவனும் வந்து அந்த பொண்ணு அதாவது ஜெயலினோட பொண்ணையும் கூட்டிகிட்டு அந்த பிளேஸ்க்கு போகிறான். பிளேஸ்க்கு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அந்த டேரக்டர் வந்து தாத்தான்னு கூப்பிட்டுது. உடனே வந்து அவன் என்ன அந்த டேரக்டர் என்ன சொல்லுவான்னா நான் பார்க்க தாத்தா மாதிரியா இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நான் வந்து எங்கள் அம்மாவோட வயசு அதிகமாக இருக்கவங்க எல்லாரையுமே தாத்தான்னு தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கு. உடனே வந்து நம்ம லூ என்ன சொல்கிறான்னா இந்த சின்ன பொண்ணு சொல்கிறதுலாம் வந்து கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம லூக்கு தெரிஞ்சு போச்சு இவனை வந்து அசைக்க முடியாதுன்றதுனால இவன் என்ன பண்ணுறான்னா நீங்கள் இப்போ அந்த ஹாயோட படத்தில் இருக்க இன்டிமேட் சீன்ஸை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா வந்து நானும் ஹாயோ வந்து சேர்ந்து நடித்த மேகசின்ஸ்லேருந்து வர பணத்தை வந்து உங்கள்கிட்ட தரேன். அப்போ வந்து உங்களுக்கு சரியாயிரும்ல. நீங்கள் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்காக தானே வந்து இப்படியெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க. என் கம்பெனி வந்து உங்களோட படத்தில் வந்து ஒத்துக்காததுனால தானே நீங்கள்லாம் இப்படி பண்ணுறீங்க. அதனால நாங்கள் வந்து காம்பன்சேஷனாக என்னோடய மேகசினோட பணத்தை தரேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் வந்து டேரெக்டாக கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். நம்ம டேரக்டரும் வந்து அதை சாப்பிட்டுட்டே யோசிச்சுட்ருக்கான். இன்னொரு பக்கம் வந்து டேரெக்டாக வந்து நம்ம லூ யாரை பார்க்க போகிறான்னா வந்து ஹாயுவை தான் பார்க்க போகிறான். ஹாயு இங்கே என்ன பண்ணிருக்கான்னா வந்து ஷூட்டிங்காக படிச்சிட்ருக்கான். படிச்சுட்டு இருக்கும்போது லூவை பார்த்தோன்னே லூவை போய் பார்க்குறதுக்காக போயிட்டான். பார்க்க போகும்போது லூ என்ன சொல்கிறான்னா இங்கே கேமராஸ்லாம் இருக்குது அதுவும் கதவு ஓப்பனில் இருக்குதுன்னு சொன்னோடனே கதவை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே கேமராஸ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹாயு வந்து லூவை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம லூ என்ன சொல்கிறான்னா நான் வந்து நம்மளோட மேகசினோட அமௌண்ட்டை வந்து ஜின்னுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாயு கிட்ட சொல்கிறான். அதெல்லாம் வந்து நம்ம ஹாயு கண்டிக்காமல் வந்து திருப்பி வந்து கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் வந்து சீரியஸாக வந்து நம்ம லூ சொல்கிறான் நான் உண்மையிலேயே நம்ம 2 பேரும் இப்போ சேர்ந்து நடித்த மேகசின்ஸோட அமௌண்ட்டை வந்து ஜின்னுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஹாயு வந்து ஏன் ஜின்னுக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம லூ என்ன சொல்கிறான்னா எனக்கு ரீசன்ஸ் இருக்குது அதனால் வந்து நீங்கள் நம்ம கண்டிப்பாக கொடுத்துடலாம் அதுதான் கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உன்னோட ட்ராமாவில் வந்து இன்டிமேட் சீன்ஸ் ஆட் பண்ணதும் அவர் தான். அதுவும் இல்லாமல் கம்பெனிக்கும் இன்னும் வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவார். ஆனால் அவர் ஓகேன்னு சொல்லலை. நான் தான் வந்து மேகசினோட அமௌண்ட்டை கொடுக்குறேன் இன்டிமேட் சீன்ஸை கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு வந்துட்டேன். அவர் ஓகேன்னு எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அப்போ தான் வந்து ஹாயு அவன் தான் ஓகே சொல்லலை அப்போனா ஒத்துக்க மாட்டான். நீ எதுக்கு அதெல்லாம் பற்றி யோசிச்சுட்ருக்க இதுக்கு வேறு ஏதாவது வழி யோசிக்கலாம். நீ சொல்கிற லாஜிக்கே எனக்கு புரியல. அவர் ஒத்துக்கலை ஆனால் நீ வந்து மேகசினோட அமௌண்ட்டை கொடுக்குறேன்னா என்ன லாஜிக்? அதுவும் இல்லாமல் நம்ம 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது அதெல்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தான் வந்து லூ என்ன சொல்கிறான்னா அவன் வந்து நம்ம கம்பெனியை அட்டாக் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து பணம் இல்லாமலும் இல்லை அவனுக்கு நான் தான் வேணும் அதனால தான் வந்து இவன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து லூ வந்து அப்போ அவனுக்கு என்ன வேணுமோ அதை நீனே கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஷாக பேச ஆரம்பிச்சிட்டான். உடனே வந்து நம்ம லூக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. இருந்தாலும் வந்து அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு நீ என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அந்த அமௌண்ட்டை நம்ம கொடுத்துடலாம் பிரச்சனை சால்வ் ஆயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூ ஹாயிட்ட சொல்கிறான். ஆனால் ஹாயு வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். கத்த ஆரம்பிச்சுட்டு நீ வந்து அவனோட ரீஃபில்லை நீனே போய் கொடுத்துக்கோ என்னமோ பண்ணு மேகசினோட அமௌண்ட்டெல்லாம் நான் தர முடியாது அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டான். உடனே லூவும் வந்து ஓரளவுக்கு மேலே வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பி டேரெக்டாக எங்கே போகிறான்னா வந்து ஷிங்லாங்கை பார்க்குறதுக்காக போகிறான். ஷிங்லாங் என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ தான் வந்து நான் கோயிலேருந்து உள்ளே வந்தேன் அதனால் வந்து வீடு ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஸ்மெல்லாக தான் இருக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஷிங்லாங் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டோடனே டீன்னு சொன்னோடனே நான் டீ போடுறதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு நான் போட்டு தரேன்னு சொல்லிட்டு டீயை போட்டுட்டு வந்து கொடுக்குறான். கொடுத்துட்ருக்கும்போது தான் லூ வந்து எனக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் அந்த பிரச்சனைலாம் முன்னாடியே வந்து கடந்து வந்திருப்பீங்க எப்படி கடந்து வந்திருப்பீங்கன்னு கேட்குறதுக்காக தான் வந்தேன். அப்போ தான் ஷிங்லாங் வந்து என்ன சொல்கிறேன்னா நான் எப்படி கடந்து வந்திருப்பேன்னு உனக்கு தெரியும்னு கேட்டதுக்கு லூ என்ன சொல்கிறான்னா ஒரு ஆக்டர் ஆகணும்னா இந்த பிரச்சனையெல்லாம் கடந்து தான் வந்திருப்பீங்க அதனால தான் கேட்க வந்தேன்னு சொல்கிறான். உடனே வந்து ஷிங்லாங்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ற பேரில் வந்து அங்கே இருக்க ஃப்ரூட்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதுதான் உன்னோட பிரச்சனை அதுதான் உன்னோட சொல்யூஷன் இதுதான் ஹாயு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு என்னமோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான்.
ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் கடைசியாக என்ன சொல்கிறான்னா, நீனே பார்த்தல நான் வந்து ஈஹா கூட தான் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன். அவன் கூட பிரேக்கப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நடந்துருச்சு. நடந்ததுக்கப்புறம் நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சாங்கியம் கிடச்சது ஒரு நல்ல அவுட்கம் தானே. அதனால நீ எதுக்கு நடக்க போகிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்க? இப்போ நடந்துட்டு இருக்கிறத பற்றி யோசி. இப்போ போகிறது போயிட்டே இருக்கட்டும். 2 பேரும் என்னமோ பண்ணுங்கள். என்ன நடக்குதோ அது அப்படியே நடக்கட்டும். எல்லாம் நல்லதாகவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்லாங் வந்து லூ கிட்ட அட்வைஸ் பண்ணுறான். லூவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஹாயு வந்து அந்த வீட்டை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடான். கிளம்பும்போது என்ன சொல்கிறான்னா, நீ கேட்ட அமௌண்ட் இங்கே தான் இருக்குது, நீ யார்கிட்ட வேணாலும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். இவங்க 2 பேரும் ஒன்றா ஒரு ரூமில் வந்து தங்கிட்டு இருந்தாங்க. இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் இன்னொரு சைடு வந்து நம்ம டைரக்டரோ லீ அப்புறம் ஜெயலலின் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ராமா வந்து பண்ணுறதா வந்து முடிவெடுத்துட்டாங்க. லூவும் அந்த இடத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறான். லூவை தான் ஆக்டராக பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஷூட்டிங் பண்ணாங்க. இந்த சின்ன ஷூட்டிங் வந்து அவங்க கம்பெனி வந்து டாப்பில் வந்து காமிச்சிச்சு. இப்போ ட்ரெண்டில் வந்து இந்த கம்பெனி தான் இருக்குது. அப்படி நம்ம கம்பெனி வந்துட்டு இருக்கும்போது தான் வந்து ஜின் வந்து ஒரு ரூமர்ஸை வந்து கிளப்புறான். என்ன ரூமர்ஸ்னால் வந்து ஜெயலலினுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு வந்து தப்பாக பிறந்திருக்கு, வேறு ஏதோ ஜெனட்டிக்காக ஏதோ பண்ணிகிட்ருக்கா, அந்த மாதிரி வந்து ரூமர்ஸை கிளப்பி விட்றாங்க. அதில் ஜெயலின் வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருக்கா. யாராவது எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஆனால் இந்த பக்கம் வந்து சிங்லாங் என்ன பண்ணுறான்னா வந்து அந்த ரூமர்ஸை திசை திருப்புறதுக்காக வந்து அங்கே அவன் சாப்பிட்டுட்டு இருக்க பிக்சர்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து வைபோவில் போஸ்ட் பண்ணிருக்கான். அப்போ தான் வந்து இன்னொரு இது ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. என்னது ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குன்னா வந்து யாரோ அந்த பிளாகர், அதாவது வீடியோ போடுறவர் வந்து ஒரு நிறைய ப்ரான் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி போட்டது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குன்னு சொன்னோன்னே நம்ம காவோ கிட்ட வந்து சிங்லாங் வந்து அதை போட்டு லைக் போடு அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம எல்லா ஆக்டர்ஸும், அதாவது லூவும் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து நாங்கள் உண்மையாக இருக்கிறதுனால இப்படி ரூமர்ஸ்லாம் வந்து எங்களை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போஸ்ட் போடுறான். இந்த போஸ்ட் எல்லாத்தையும் வந்து யார் பார்க்குறான்னா நம்ம ஜின்னும் பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈஹாவும் வந்து நம்ம ஜெயலினோட ரூமர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறான். எப்படி சப்போர்ட் பண்ணுறான்னா வந்து, நான் இன்றைக்கி தான் என்னோடய க்ளவுட் ட்ரைவை வந்து ஓப்பன் பண்ணேன். அந்த க்ளவுட் ட்ரைவில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் இருந்தது. அதில் ஒரு ஃபோட்டோஸில் தான் வந்து என் உடம்பு ஃபுல்லாக அலர்ஜி ஒரு நாள் இருந்ததை வந்து பார்த்தேன். அதுவும் இல்லாமல் நம்ம ஜெயலினும் லேனும் வந்து அதை பார்த்தாங்க. ஆனால் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் வந்து அந்த ஆக்டர்னா அந்த ரேஷஸ்லாம் இருக்கக்கூடாதுல்ல, அதனால அதை மறைக்கிறதுக்காக அவங்க எனக்கு மட்டும் வந்து 60,000க்கு மேலே செலவு பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நாளைக்கு. இதே மாதிரி வந்து நான் கண்டினியூஸாக வந்து ஒவ்வொரு நாளும் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு சைட் பை சைடு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கதை வந்து நம்ம ஜெயலினும் பார்க்குறாங்க. ஜெயலினோட செக்ரட்டரி வந்து இப்போ வந்து உங்களோட ரூமர்ஸ்லாம் அமைஞ்சு போயிடுச்சு, நீங்கள் ரிலீஃபாக இருங்க, உங்களுக்காக வந்து ஈஹோவும் பேசியிருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஈஹோ வந்து என்ன சொல்கிறான்னா, இப்படி பணம் இருக்கவங்க என்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. 4 மாதத்துக்கு அப்புறம் ஒரு புண்ணு கூட என்னோட உடம்புல இல்லை, ரேஷஸ் எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஈஹோ பேசுனதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஜெயலினும் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஹாயோ வந்து லேனோட கல்லறைக்கு வந்து பொக்கேவும் ஒரு புக்கையும் வச்சு அந்த புக்கை வந்து ஃபோட்டோ எடுத்து என்ன போஸ்ட் போடுறான்னா வந்து, லேனோட ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் இது தான், இது வந்து இனிமேட்டுக்கு வந்து ஷூட்டிங்க்கு வந்து ரெடியாக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டை போடுறான். இதனால் வந்து என்ன ஆகிடுதுன்னா வந்து எல்லாரும் அந்த பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரூமர்ஸை பற்றி கண்டுக்கவே இல்லை. எல்லாருமே வந்து இந்த படம் தான் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்டை வந்து படிக்கிறதுக்காக அந்த பக்கமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணதுனால இங்கே இருக்க ரூமர்ஸ் வந்து அப்படியே அமைதியாயிடுச்சு. இது எல்லாத்தையும் வந்து நம்ம காவோ வந்து பார்க்குறான். ஜெயலின் என்ன ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா வந்து, இந்த ஸ்கிரிப்டை பற்றி வந்து டெய்லி வந்து ஒரு வீடியோவாக வந்து வெளியிடுங்க, அப்போ தான் வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும்னு சொன்னோடனே நம்ம காவோ வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்ருப்பான். அப்புறம் வந்து காவோ வந்து என்ன பண்ணுவான்னா ஃபோனில், ஜெயலின் என்ன மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க தெரியுமா, இதை நினச்சாலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் நம்ம லேனோட ஃபஸ்ட்டு புக் வந்து இன்றைக்கி படமாக வெளியாக போகுது, அதை நினச்சா இன்னும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, கரெக்டான ட்ராக்கில் தான் ஜெயலின் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ லேனோட பேர் அடிபட்டதும் என்ன பண்ணுவான்னா காவோ வந்து செம்மையாக அழ ஆரம்பிச்சிடும். அப்போ தான் சிங்லாங் வந்து இதை வச்சு தொடச்சிக்கோன்னு சொல்லுவான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜெயலினும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாம் லேனோட புக்குனால தான், அந்த ஸ்கிரிப்டுனால தான் என்னோடய ரூமர்ஸ் வந்து ஃபுல்லாக அமைஞ்சிச்சு, அதனால் அவங்களும் வந்து லேனோட கல்லறைக்கு போய் மரியாதை செலுத்திட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க ரூமுக்கு போவாங்க. இது எல்லாத்தையும் வந்து நம்ம டைரக்டர் ஜின் இருப்பான்ல, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், ரூமர்ஸை பரப்புனது. இவன் வந்து என்ன பண்ணுவான்னா பார்த்துட்ருப்பான். அப்போ தான் வந்து நம்ம லூ என்ன பண்ணுவான்னா ஒரு மெசேஜை வந்து தட்டி விடுவான். அதாவது கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜை வந்து நம்ம ஜின்னுக்கு தட்டி விடுவான். அப்படி தட்டிகிட்டு இருக்கும்போது தான் காவோ வந்து லூவோட ரூமுக்கு வராங்க. லூவோட ரூமுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து உன்னோட வீட்டுக்கு வந்து வர்றதுக்கு பிடிக்கலையா, எப்படி வர்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு என்னையும் ஷீல்டாக பயன்படுத்துறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. யாருன்னா நம்ம ஹாய் வந்து திருப்பி லூ கூட வந்து சேர்றதுக்காக தான் வந்து வீட்டுக்கு வந்திருப்பான். வீட்டுக்கு வந்த உடனே வந்து அங்கே ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியாமல் இவ்வளோ நாள் நான் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்னு சொல்லிட்டு அதை பார்க்க போயிட்டான். காவோ இந்த
பக்கம் வந்து நீங்கள் 2 பேருமே ஒரு பிரச்சனைய சால்வ் பண்ணுறதுக்காக தான் நெனச்சிருக்கீங்க. ஆனா 2 பேரும் வேற வேற மாரி சால்வ் பண்ணலாம்னு நெனச்சிருக்கீங்க. இந்த தடவ வந்து நம்ம ஜெயலீன காப்பாத்துனது கூட உன்னோட ஹாயு தான். அதனால அவன இந்த தடவ மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து லூ என்ன சொல்றான்னா, அவனோட ஆட்டிட்யூட் சரியில்ல. அதனால நான் அவன மன்னிச்சு விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து நம்ம ஹாய் என்ன சொல்றான்னா, ஆட்டிட்யூட் சரியில்லன்னா வந்து நம்ம மாத்திக்கலாம். ஆனா ஹார்ட்டே இப்படி கேவலமா இருந்துச்சுன்னா எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். உடனே திருப்பி வந்து சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க. அப்பதான் காவா நீங்க இனிமேட்டுக்கு பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டேன். இனிமேட்டு நீங்க 2 பேரும் பெட்ல வச்சு உங்களோட பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிருவான். இந்த பக்கம் வந்து நம்ம ஹாய் என்ன பண்ணுவான்னா, வாட்டர் மெலன வாயில வச்சுட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம லூவை வற்புறுத்திட்டு இருப்பான். லூ வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஹாய் என்ன கேட்பான்னா வந்து எப்படி இருக்குது இனிப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த மாதிரி அவனுங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஷிங்லாங்கோட அம்மா வந்து அவங்களோட அம்மா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நான் வந்து ஷிங்டியான் வந்து இப்படி இறந்து போவான்னு நினைக்கல. ஒரு அம்மா முன்னாடி வந்து பையன் இறக்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து நான் நன்னா வந்து ஒரு டெம்பிளுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அம்மாவும் நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். நீ வந்து கிளம்பு என்னை வந்து ஷிங்லாங் பார்த்துக்குவான். எனக்கு தெரியும் உன்னோட கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஷிங்லாங் கேட்டு என்ன பண்ணுறான்னா வந்து சாங்யாங்க்கு மெசேஜ் போடுறான். என்னோட வீட்டில் வந்து என்னோட அம்மா வந்து ஒரு நன்னா போக போகிறாங்க. அதாவது மாங்கா டெம்பிளுக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுறான். மெசேஜ் போட்டு அவன் இவ்வளோ நேரமாக வந்து ஒவ்வொரு லீஃபாக வந்து வெட்டிகிட்டு இருக்கான். வெட்டிகிட்டு இருந்ததெல்லாம் வந்து ஒரு புக்கில் ஒவ்வொரு பேஜ்லேயும் வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கான். இது வந்து அப்படியே வந்து பண்ணிவிட்டு எதுக்காக பண்ணுறான்னு தெரில. அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான் ஷிங்டியானை. ஏன்னா ஷிங்டியானை வந்து ஒவ்வொரு டீயோட லீவ்ஸாக வந்து பிக் பண்ணிகிட்ருப்பான்ல. இது எல்லாத்தையும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம சென்ஸு வந்து இறந்துருப்பான்ல கார் ஆக்சிடெண்ட்டில். அதாவது ஷிங்டியானோட ஆள். அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இப்படியே வந்து என்னோட அண்ணன் இறந்ததை அப்படியே விட போகிறீங்களா? அப்படிலாம் விடக்கூடாது. நம்ம வந்து ஏதாவது பண்ணுவோம். அவன் லவ் பண்ணான்ல ஒரு பையன். அவன் வந்து ஒரு லீட் ஆக்டர். அதுவும் இல்லாமல் அதை டைரக்ட் பண்ணது வேற ஒரு டைரக்டர். அவர் வந்து ஒரு அவார்ட் கூட வாங்கியிருக்காரு. அதனால் இதை இப்படியே விடக்கூடாது. ஒரு வீடியோ எடுத்து அவங்கள மிரட்டினா நமக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து அதாவது சென்ஸோட அப்பா அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணி வீடியோ எடுக்க வச்சுட்ருப்பாரு. அப்போ அவங்களும் வீடியோ எடுக்கிறதுக்கு பேசுவாங்க. ஆனால் வந்து ஒழுங்காக பேச மாட்டாங்க. அதனால நான் ஸ்கிரிப்ட் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். அவன் வந்து ஆக்சுவலாக கூட பிறந்த பிரதர் கிடையாது. ஏதோ சொந்தத்தில் ஒரு பிரதர். இந்த பக்கம் வந்து இவங்க 2 பேரும் அவங்க சென்ஸு இறந்ததை நினச்சே வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஷிங்லாங் வந்து டைரக்டர் லீயை பார்க்க போயிருக்கான். அப்போ தான் வந்து டைரக்டர் லீ வந்து நீ நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கியான்னு கேட்கும்போது ஷிங்லாங் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வேண்டிய ஒரு ஃப்ரெண்டு வந்து இப்போ வந்து டவர் இல்லாத இடத்துல இருக்கான். அவன் வெளியில் வந்து ஏதாவது சொன்னால் தான் வந்து என்னால் டெசிஷன் எடுக்க முடியும். அதனால் இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் பாதி மாதத்துக்கு அப்புறம் வந்து நான் உங்களுக்கு தான் வந்து படம் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங் சொல்கிறான். இன்னொரு பக்கம் வந்து ஹாயு வந்து லூக்கு ஃபோன் பண்ணி நான் இன்டிமேட் சீன்லாம் நடிக்கலை. நான் அது எல்லாத்தையும் வந்து எடிட்டிங் பண்ணி செட்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ லூ வந்து இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சிருவான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம சாங்யாங் வந்து அவன் கேம்பை முடிச்சுட்டு வந்துடுவான். வந்து ஒரு கார் வந்து இந்த கார் எல்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள்கிட்ட கேட்பான். அந்த ஆள் வந்து இது பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த காரை வந்து ஓட்டிகிட்டு அவன் ஒரு இடத்துக்கு போவான். போய் என்ன பண்ணுறான்னா வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குகிறான். ஆப்பிள் இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வாங்கி ஒரு கடையில் தான் வாங்குறான். அந்த கடை வந்து கிராமத்தில் தான் இருக்குது. வாங்கிட்டு என்ன பண்ணுறான்னா இவன் ஷிங்லாங்கை பார்க்குறதுக்கு போகாமல் டைரெக்டாக வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறான். அவன் வந்து ஹாஸ்டலுக்கு போகிறான். ஆனால் வந்து நம்ம ஜெயலலினுக்கு வந்து சாங்யாங் வந்தது தெரியும். ஆனால் ஜெயலலின்ட்ட இவன் என்ன சொல்லியிருப்பான்னா ஷிங்லாங்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து அனுப்பி விட்ருவான். அப்போ தான் வந்து நம்ம ஷிங்லாங்கு ஈஹா வந்தது. ஷிங்லாங்கும் அவனோட எக்ஸும் நடித்த வெரைட்டி ஷோ வந்து பிரபலமாயிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய ட்ராமாஸ் வந்து ரெக்கமெண்ட் ஆகிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் சாங்யாங் வந்து அங்கே ஃபோனில் பார்த்துட்ருக்கான். இங்கே ஈஹாவும் அந்த ட்ராமா பற்றி தான் ஒரு ஏஜென்ட்டை பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே ஷிங்லாங் என்ன பண்ணிகிட்ருக்கான்னா வந்து யாரோ ஒரு ஆள் வந்து ஜூன்லேயே வந்து அசஸ்மெண்ட் முடிஞ்சிரும்னு சொன்னாங்க. முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜில் டைப் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த எபிசோட்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு சீன் என்னென்னா வந்து நம்ம சாங்யாங் வந்து அவன் கேம்புக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பான்னா ஒவ்வொரு நாளும் வந்து நீ இப்படி தான் வந்து டைப் பண்ணுவேன்னு யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து மெசேஜை வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டு போயிருப்பான். அதே மாதிரி தான் வந்து நம்ம ஷிங்லாங்கும் கேட்பான். அதே மாதிரி தான் இவனுங்க மாற்றி மாற்றி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.